This is how much we spent as a married couple living in Bangalore in the month of August. This is how much I spent as a bachelor in this month. We live in a rented apartment that cost us rupees 42,000 per month. First one is my rent that cost around 8k including the electricity bill. The second big expense was fitness. Both of us had a personal trainer, total of 40,000. And the second one is the fitness. I pay around 900 per month. இந்த மாதம் அது கூட டிலே ஆயிடுச்சு பே பண்ணுறது. And to support our fitness journey, our monthly groceries bill was around 20,000 rupees. And it's time to support my hunger journey. It's almost around 8k per month. That includes my diet. Traveling was a major expense, which cost us a total of 3,50,000. Now definitely traveling is a huge bill and it costs 10k once in a 2 month or quarterly once. இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து மறுபடியும் கொல்கட்டாக்கு வர. From this, we kept aside rupees 1 lakh for SIPs. Apart from this, I have kept an investment around 1 lakh in digital gold. ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. Before we share a grand total, share this with someone who needs to track their monthly expenses. Before I share my grand total, share this reel to someone who takes this budget reel seriously and thinks he is so poor. Total spent for the month of August was 5,90,000. My total was 1,27,800 around ஆயிடுச்சு. இப்போ இதில் ரியாலிட்டி செக் பண்ணால் ஒன்று அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து மற்ற நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் மூலயமா வந்திருக்கும். ட்ராவல் பிளாகருன்றதுனால டெஃபினெட்லி 3,50,000 ஃபுல்லாகவே ஸ்பான்சர்லேயே வந்துருக்கும். ஸோ அது தாண்டி இப்போ வந்து நீங்கள் எங்கிட்டயே சொல்லியிருக்கலாம், நீ மட்டும் என்ன கம்மியாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கன்ற மாதிரி. ஸோ என்னோட ரியாலிட்டியும் சொல்கிறேன். இதில் 1 lakh வந்து ஒரே நாளில் சேர்த்து வச்சதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலது வந்து குவார்ட்டர்லி நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிலது இயர்லி இருக்கும், சிலது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பழைய சேலரியை விட 300% ஹைக் இருக்குது. நான் அது பழைய சேலரியோட பில்லே வந்து கீப் அப் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி திங்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டில் எனக்கு என்னன்னா MT-15 வாங்கணும்னு ஆசை. இது வரைக்கும் கூட நான் வாங்கலை. ஜஸ்ட் என்ன யோசிக்கிறேன்னா, வீட்டில் 2 வண்டி இருக்குது. நார்மல் வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்குது, இங்கே வண்டியும் யூஸ் ஆகலை எனக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும்போது எதில் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணணுன்றது பிளான் பண்ணுறது இருக்குது. இது மெயினாக இந்த கான்செப்டை நான் எதுக்காக கொண்டு வந்தேன்னா, ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு நம்மளோட லைஃப் வந்து நம்ம கம்மியாக வாழ்கிறோமா. இப்போது நீங்கள் வந்து யார் கூட கம்பேர் பண்ண போகிறீங்க? என் கூட கம்பேர் பண்ண போகிறீங்களா, இன்ஃப்ளூயன்சர் கூட கம்பேர் பண்ண போகிறீங்களா? டெஃபினெட்லி நீங்கள் வந்து உங்கள் கூடயே கம்பேர் பண்ணி ஆகணும். முதல்ல நீங்கள் வந்து அன்வான்ட் லோன்ஸ்லேருந்து ஃப்ரீடமில் இருக்கீங்களா? லைக் எமர்ஜென்சி லோன்ஸ் விட்டுருங்க, மெடிக்கல் பில்ஸ் வந்திருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஹோம் லோன் வந்துருக்கும், அது விட்டுருங்க. அன்வான்ட் லோன்ஸ். ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, எத்தனை பேர் வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு கூட இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட போனது கிடையாது, ஆனால் ஃபாரின் ட்ரிப் வந்து இஎம்ஐயில் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து கம்பேரிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு குட் லைஃப் என்னன்றது இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும். அது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் கல்ச்சருக்கு பஞ்சமே இல்லை. ஈவந்தோ இப்போ நான் பண்ணது கூட ஆல்மோஸ்ட் ஷோ ஆஃப் தான். 1 lakh வந்து ஒரே நாளில் நான் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போடல. அட் த சேம் டைம் நான் எப்படி காமிச்சேன், இந்த மாதம் நான் பே பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த மாதம் தான் நான் பே பண்ணியிருக்கேன் 1 lakh. அவங்களும் அதே மாதிரி தான் அந்த 5,90,000 ரூபாய் வந்து ஷோ ஆஃப் காமிச்சாங்க. ஆனால் அதில் முக்கால்வாசி பில் வந்து ஒன்று ஸ்பான்சர்ஷிப்பு, இன்னொன்று இயர்லி பே. அது லைக் மந்த்லி பே கிடையாது. ஜிம்மோட ஃபீஸ்லாம் வந்து இயர்லி எக்ஸ்பென்ஸில் தான் பே பண்ணுவாங்க. 40,000 எந்த ஜிம்லேயும் ஒரு மாதத்துக்கு பே பண்ண மாட்டாங்க.